காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையால். ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதால் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். மோட்சமெனுள்ளம் மாறிற்று, பரனென்னை காக்க வல்லோர். ஆமென். இந்த பாடல்ல போட்டிருக்கு, ஐயம் மிகுந்தது ஒரு காலத்தில். ஐயம் என்றால் பயம். ஐயம் எப்போ வரும்னா, பயம் எப்போ வரும்னா, ஆவி குறைவதால். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள குறைந்தார்னா அவரே குறைய மாட்டார். நாம் தான் சில தவறுகளை செய்து அவரை விட்டு விலகி வந்து அவருக்கு நாம் இடம் கொடுக்காம அவர் எப்பொழுது நமக்குள்ள வரும்படி காத்திருக்கிறார். அநேக நேரத்திலே நாம் செய்கிற சில காரியங்கள் அவருக்கு வேதனை அளிக்கிறதா இருக்கிறபடினால் அந்த ஆவியானவர் குறைவதால் பயம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அந்த பயத்தின் வேலையில நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? இந்த பாடல் சொல்லுகிறது, மீட்பர் உதிர பலத்தினால் சத்துருவை நான் வென்றேன். அப்ப பரிசுத்த ஆவியை நமக்குள்ள முழுமையாக இல்ல, எப்படி ஜெயிக்க முடியும் சாத்தானே? நீங்க வானமண்டலில் பொல்லாத ஆவின் சேனைகளை நாம் எதிர்க்கும்படி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு வேணுமே. அந்த பாடல் என்ன போட்டிருக்குன்னா, மீட்பர் உதிர பலத்தினால் சத்துருவை நான் ஜெயித்தேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால். என்னுடைய சில காரியங்களால் நாம் குறைவா இருக்கலாம், ஆனால் அந்த குறைவான நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உண்டு. நம்மை ஜெயிக்க பண்ண victory in the blood of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளுங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க, உங்க வீட்டில் தெளிங்க, உங்க வீடு முழுதும் விசுவாசத்தில் தெளிங்க. கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.